முத்துவேல் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்காரு. அப்படியே வந்து ஒரு மாரி அவருக்கு தலைலாம் சுத்திக்கிட்டு வருது. வடிவோட மடியில வந்து சரிஞ்சு அப்படியே விழுறாரு. மொத்த ஃபேமிலியும் வந்து கதறி அழுறாங்க. யாருக்குமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. எல்லாருமே வந்து கத்தி அழுறாங்க. பக்கத்துல இருக்க பாண்டியன் ஃபேமிலிஸ் எல்லாமே கூட வந்துடுறாங்க. ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. ஒரு பக்கம் என்னன்னா, சரவணன் வந்து போய் மயில் வீட்லயே வந்து கெஞ்சிக்கிட்டே நிக்கிறாங்க. ஆனா வந்து யாருமே கண்டுக்கவே இல்ல. "உனக்கு என்ன அங்க வேலை? தேவையில்லாம அங்க வந்து நின்னுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி பாக்கியாம்லாம் வந்து திட்டுறாங்க. அத பார்த்துட்டு மயில் வந்து இந்த தேவையில்லாம பேசுறவெல்லாம் வச்சுக்காத. அவர் வந்து நின்னா நின்று போகட்டும். நீ பாட்டுக்கு கண்டுக்காம அவன் வேலைய பாரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? என்ன ஏதுங்கிறத வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து தங்கமயில்ட்ட வந்து என்னங்க ஒரு பக்கம் வந்து டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் குழந்தை. எப்படியா இருந்தாலும் அது நம்ம வீட்டு வாரிசு. நம்ம எப்படி அப்படியே விட முடியும் அப்படின்ற மாரி வந்து கோமதி கேட்கறாங்க. பாண்டியனும் அதேதான் சொல்றாங்க. இருக்கட்டும் டைவர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்ம வீட்டு குடும்பத்தோட முக்கியமான ஒரு சொத்துன்னே சொல்லலாம். அது எப்படி ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு அப்படியே விட முடியும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம போய் அவளை கூட்டிட்டு வந்துடும். டைவர்ஸ் ஆகிறது வந்து ஆனாலும் இருக்கட்டும். நம்ம வீட்டுல வந்து அவ ஒரு பொண்ணு மாதிரியே வளரட்டும். குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம நல்லா பாத்துக்குவோம். அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம செய்வோம். ஆனா வந்து அவங்க பிரிஞ்சே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் என்னடா பண்ண சொல்ற? நம்ம குழந்தை நம்ம வீட்டோட வாரிசு அவ வச்சிட்டு இருக்கா. அவளை எப்படி கஷ்டப்பட சொல்ற? அப்படியும் இல்லாம நம்ம குழந்தைடா, நம்ம வீட்டோட குழந்தைடா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்றாங்க. எனக்கும் புரியுதுப்பா, அது என்னோட குழந்தை. அப்ப வந்து அதோட பொறுப்பு நானும் தானே எதுக்குறேன். அப்ப அவளுக்கு குழந்தைக்கு நான் பொறுப்பேத்துக்கும் போது என் பொண்டாட்டிக்கு நான் இருக்க மாட்டேனா? எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம்ப்பா, நான் டைவர்ஸ் வேணான்னு வந்து சொல்லிடுறேன் கோர்ட்ல. மியூச்சுவலா வந்து டைவர்ஸ் ஆனாதான் ஆகும். அவளும் வேணாம் தானே சொல்லிட்டு இருக்கா, நானும் வேணாம்னு சொல்லிட்டா டைவர்ஸ் ஆகாது. நம்ம வந்து சேர்ந்தே வாழ்ந்துறோம்னு சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் வந்து மீனா வந்து இல்லமாமா இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏப்பா நான் தான் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டேனே, இனிமேல் ஏன் நடக்காதுன்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மாமா அதுக்காக கேட்கல. அக்கா வந்து நான் டைவர்ஸ்க்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அன்னைக்கு பேசின வார்த்தையில இருந்தே வந்து நீ வந்து அவர் கூடயோ அவர் ஃபேமிலி கூடயோ வாழ்றதுக்கு எனக்கு துளியும் விருப்பமும் இல்லை. அதுக்கான அருகதையும் எனக்கு கிடையாது. அந்த உரிமையும் நான் இனிமே எடுத்துக்க போறது இல்ல. அவர் வழியில அவர் வாழட்டும், என் வழியில நான் வாழ்றேன். நான் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரவணன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாமா அப்படிதான் வந்து அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து வாழ்றதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கோமதி கேக்குறாங்க. கோர்ட் வரட்டும்மா, கோர்ட் கேஸ் ஆகட்டும், கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க வந்து நான் பேசிக்கலாம். ஒருவேளை நான் இப்ப வேணான்னு சொல்லிட்டாலும் இல்லாட்டி நான் தானே டைவர்ஸ்க்கு வந்து அப்ளைவே பண்ணேன், நான் வந்து அதை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியனும் கரெக்ட் தான், நீ சொல்றதான் கரெக்ட், நீ வந்து அப்படியே பண்ணிரு, நீ வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிடு, எனக்கு டைவர்ஸ் வேணாங்கிற மாதிரி சொல்லிடு. அவ வந்து கோர்ட்டுக்கே வந்து வந்தாலும் அவ வந்து வேணும்னு டைவர்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீ வேணான்னு சொல்லிடு. எனக்கு வந்து நான் தான் அப்ளை பண்ணேன், நான் வந்து கேஸே எனக்கு வேணாம், நான் வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிடு. இதெல்லாம் வந்து நார்மல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எப்படிதான் ஆனாலும் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து முத்துவேலை வந்து கதிர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, எதா இருந்தாலும் வந்து நீங்க என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு முத்துவேல் நான் எதுக்கு பொண்ணை கூப்பிடணும் அப்படின்றாங்க. என்னங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சது நான் தான், அப்புறம் என்ன கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுவீங்க? ஒன்னும் உங்க ஃபேமிலிட்ட சொல்லணும், உங்களால சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என் ஃபேமிலிலாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் தம்பிலாம் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கதிர் வந்து சிரிக்கிறாரு. என்னத்துக்கு சிரிக்கிறப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க ஊர் சண்டையெல்லாம் ஒரு ஆளா எடுத்துட்டு இருக்காரு, நீங்க என்னமோ குழந்தைங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் அப்படிதான், என் தம்பி எனக்கு அப்படிதான் தெரியறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க என்ன இருந்தாலும் வந்து எல்லா விஷயமே வந்து ஓரளவுக்கு வச்சு உங்க ஃபேமிலிட்ட சொல்லி வைங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க போகும்போது ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் வரும், ஏதாவது வந்து தேவையில்லாத மன உளைச்சல் வரும், அதுக்காக வந்து சொல்லி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து கதை சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாதானே, நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல. நான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேனாவே பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சிடும், என் பெயின் வந்து பாதி பேருக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து நான் அவருக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கதிர் வந்து கோபப்படுறான். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து எப்படியும் உங்களை வந்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிற நிலைமையில நான் வந்து போராடிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க போறது இல்லை அப்படின்றீங்க. நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வரலன்னா நானே உங்க ஃபேமிலிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஏன் உங்க பொண்ணுகிட்டே நான் நேரடியா இப்பவே போய் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு இல்ல நீ சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டா போகணும், நான் வந்து கூட்டிட்டு போறேன், எந்த டேட்டுன்னு சொல்லுங்க, நான் வந்து ரெகுலரா கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க பேசி முடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தாலுமே வந்து சக்திவேல் வந்து கேட்கறாரு, எங்க நான் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சொன்னேன்டா திருச்சியில வந்து ஒரு இடம் பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சமாளிக்கிறாரு. அதை கேட்டுட்டு சக்திவேல் வந்து ஏன் அப்படி என்ன ஏமாத்திட்டே இருக்க, ஒவ்வொரு டைமும் வந்து ஏன் என்கிட்ட இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம வீட்டுல வந்து பணம் நிறைய காணா போகுது, உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து
முத்து வந்துட்டு என்னடா சொல்ற, பணம் காணாம போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்ணே நீ எதுக்கு எடுக்கிற, எதுக்கு செலவு பண்றன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல, எதுவுமே வந்து கணக்குல வரல, எவ்வளவோ பணம் வந்து செலவாயிட்டு இருக்கு, நீ வந்து வீட்டு செலவுக்காகவும் பண்ணல, பிசினஸ்லயும் எதுலயும் போடல, என்னதான் பண்ணிட்டு இருக்க எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இருடா நான் அப்புறமா சொல்றேன், இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சக்தி வந்துட்டு, இல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ, இருக்கிற சொத்தை எல்லாம் உன் மருமகனுக்கு எழுதி கொடுக்க போறியா, அதுக்குதான் வந்து அவன் அவனை கூட்டிட்டு போனானா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நீயும் உன் மருமகனும் ஒன்னா கார்ல வந்து இறங்குறான்னு நான் பார்த்தேன், அப்போ வந்து என்னத்துக்கு இடம் பார்க்கறதுக்கு வந்து அவனை கூட்டிட்டு போனா, அப்ப அவன் பேர்ல வாங்கி கொடுக்க போறியா, என்ன இருந்தாலும் உன் மருமவன் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு என்னடா அப்படி எல்லாம் பேசுறேன், நான் வந்து அதுக்காக போல, நான் உண்மையாவே இடம் பார்க்கறதுக்கு தான் போனேன், ரிட்டர்ன் வரும்போது அவன் பார்த்தேன், பஸ் ஏற போகும்போது நான் வாங்க நான் விட்டுறேன்னு சொன்னாரோ அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஏமாத்துத, நான் என்கிட்டே வந்து நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுதுண்ணா அப்படின்னு வந்து இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப இல்ல எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நீ என்ன வேணா பேசி நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், ஆனா வந்து இப்ப எனக்கு விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உள்ளுக்கு போயிடுறாரு. இங்க மறுநாள் வந்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல வந்து எல்லாரும் நினைச்ச மாதிரியே வந்து நான் வந்து டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து மயில் சொல்றாங்க. அப்ப வந்து கேஸ வந்து எழுத போகும்போது சரணா வந்து இல்ல எனக்கு இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்ல, நான் டைவர்ஸ் கேஸையே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு மயில் வந்து ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாங்க. என்னத்துக்கு நீங்க எதனா டைவர்ஸ் வேணும்னு சொன்னீங்க, அதான் நான் கொடுக்க போறேனே, அப்புறம் ஏன் வந்து நீங்க டைவர்ஸ் கேஸையே வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நீ வேணும் நீ வேணும் என் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதை கேட்டுட்டு மயில் வந்து ஓ உன் குழந்தை வேணும் ஆனா நான் வேணா இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நான் தான் சொல்றேன் இல்ல நீ எனக்கு வேணும் என் குழந்தையும் வேணும் அப்படின்றாங்க. அது என்ன உன் குழந்தை, நம்ம குழந்தைன்னு கூட அப்ப கூட வாயில வரல, இல்ல நீ எனக்கு வேணாம் என் குழந்தைய வந்து நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், நீ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்ட அந்த வார்த்தையை வந்து இன்னொரு டைம் என் பிள்ளைய பார்த்து கேட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவமா கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து அது என் குழந்தைய பார்த்து நான் எப்படி அப்படி ஒரு வார்த்தை கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் சொல்றாரு. அதை பார்த்துட்டு மயில் வந்து அப்ப நான் உன் ஒய்ஃப் தானே, ஏன் உன் ஒய்ஃபை பார்த்து அந்த வார்த்தை உன் வாயில வருது அப்படின்னா உன் பிள்ளைய பார்த்தும் வரும், எனக்கு வந்து என்ன கேட்டதோட என்னோட முடிஞ்சு போகட்டும், என் பிள்ளைய பார்த்து நீ ஒரு டைம் கேட்டுட்ட அப்படின்னா நான் அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது, இது வந்து எனக்கு வேணாம், உன்னோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை வந்து எனக்கு வேணாம், நான் ரொம்ப கெஞ்சிட்டேன் ரொம்ப அழுதுட்டேன், இனிமே நான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து சரவணன் வந்து வீட்டுல சொல்லிட்டு அழுறாரு. கோமதி வந்துட்டு என்னடா ஆச்சு, என்ன வேணான்னு சொன்னா, என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அவ வந்து நான் அவளை பார்த்து கேட்ட மாதிரி என் பிள்ளைய பார்த்து கேட்ட மாட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாமா, நான் எப்படிமா என் பிள்ளைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா அந்த டைம்ல அவளுக்கு தோணி இருக்கும் அதனால சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லம்மா அவ வந்து தீர்க்கமா ஒரு முடிவுல இருக்கா, நான் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன், இல்ல எனக்கு வந்து உன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்துட்டு எனக்கு தெரியாது, என் வீட்டு மருமகளும் என் வீட்டு பேரப்பிள்ளையும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதை வந்து கெடுத்தது நீதான் போய் கூட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்ப நான் கூப்பிட்டேன்ப்பா அவ வரலப்பா, நான் என்ன பண்றதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்துட்டு நீ போய் என்ன வேணா பண்ணு, கெஞ்சி அழுவு காலில் விழு எது வேணா செய்ய, ஆனா வந்து எனக்கு வந்து என் பேரப்பிள்ளை இந்த வீட்டுலதான் வளரணும், இந்த வீட்டுலதான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தீர்க்கமா வந்து சொல்லிடுறாரு. இதனால வந்து சரவணன் போய் வந்து பாக்கியம் வீட்டு வாசலே நிக்கிறாரு. பாக்கியம் வந்துட்டு என்னத்துக்கு இப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து என் பொண்டாட்டியையும் பிள்ளையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது பொண்டாட்டியையும் பிள்ளையும் வாங்க, ஆமா என் ஒய்ஃபை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு வந்து பாக்கியம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப எந்த நம்பிக்கையில வந்தீங்க, இப்ப மட்டும் உங்க பிள்ளை இது உங்க பிள்ளைன்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து அந்த நம்பிக்கை எப்போதுமே இருக்கு, நான் வந்து அந்த மாதிரி தப்பான எண்ணத்துல அவளை கேட்கல, எங்க மறுபடியும் என்னை ஏமாத்துறலோங்கிற நினைப்புலதான் நான் அப்படி கேட்டுட்டேன், எனக்கு வந்து தங்கமேல் மேல முழு நம்பிக்கை இருக்கு, அந்த விஷயத்துல வந்து நான் அவளை சந்தேகப்பட்டதே கிடையாது, என் கனவுல கூட அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வந்தது கிடையாது, நான் ஏதோ கோவத்துல கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாக்கியம் வந்துட்டு எனக்கு உங்களை பத்தி தெரியுமாப்ல, நான் அப்பையில இருந்தே சொன்னேன் மாப்பிள்ள அப்படி பேச மாட்டாரு போடின்னு சொன்னேன், இப்பதான் கேட்கல, வாங்க நான் தான் உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பி வைக்க பாக்குறாங்க. ஆனா மயில் வந்து என்னால முடியாதுமா, உனக்கு ஒரு வேளை நான் பாரமா இருக்கேன்னா சொல்லிடு, நான் இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்கிறேன், ஆனா அங்க போட்டும் என்ன போக சொல்லாத, அப்படி போகணும்னு நீ சொன்ன ஏதாச்சும் பண்ணனா நான் உண்மையிலே உயிரோட கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு என்ன மயில் ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டேன்னா நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து உங்க கூட வாழ்றதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் வரமாட்டேன், அப்படி நான் வரணும் ஏதாச்சும் கம்பல் பண்ணீங்க அப்படின்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் இல்ல நான் வந்து டெய்லி இப்படி வந்து உன்னை பார்த்துட்டு கூட இருந்துடுறேன், நான் இந்த ஒரு வார்த்தை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியா வெளியவே நின்னுகிட்டே இருக்கிறாரு. அவ்வளவு வெயில் அடிக்குது, அப்பையும் வந்து வெயிலே தான் நிக்கிறாரு. அந்த பார்த்துட்டு பாக்கியமே கூட ஏண்டி உனக்காக வந்து அந்த பையன் இறங்கி வந்து பேசுறாரு, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு உள்ள போய் உட்காடுற, போய் கூட்டிட்டு வாடி, இல்லாட்டி உன் கிளம்பி உன் மாமியா வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. பாரு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு, இல்லாட்டி நான் வந்து ஹாஸ்டலுக்கோ இல்லாட்டி வேற எங்கேயும் நான்
ரூம் பார்த்துட்டு நான் போயிடுறேன், ஆனா வந்து என்னால அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனா வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து மறுநாள் வந்து முத்துவேலை காமிக்கிறாங்க. முத்துவேல் வந்து ரொம்ப டயர்டா ஏஞ்சி வராரு. ஏஞ்சி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து அதை பார்த்தோன்னே வந்து சக்திவேல் வந்து கேட்கிறாரு, இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நான் போயிட்டு வந்துட்டு நான் அப்புறமா எல்லா டீட்டெயிலும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீ வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்க, நீ வந்து என் சொத்தெல்லாம் புடுங்கி உன் மருமகனுக்கு எழுதி கொடுக்கணும்னு பாக்குறேன், நான் வந்து நம்ப மாட்டேன், இந்த இதுல வந்து சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு எதுக்குடா இது, என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இப்ப செலவு செய்யறது போக மீதியில வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் தான் வந்து உனக்கு, மீதி சொத்து எல்லாமே எனக்கு, இதை வந்து நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வந்து உன் மருமகனுக்கு கொடுத்துருவ, என்னை ஏமாத்திடுவ அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அவருக்கு வந்து ஓவரா வந்து தலை சுத்துற மாதிரி வந்து வாமிட் பண்றாரு. வாமிட் வந்து பிளட் வாமிட்டாவே வருது. அதை பார்த்துட்டு வந்து மொத்த குடும்பமே வந்து பயந்து போய் நிக்குது. அதை பார்த்துட்டு என்னடா என்ன இப்படி பேசிட்டு, நான் வந்து உனக்கு வந்து நீ குழந்தை அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீ அப்படி கிடையாது, நீ சொத்துக்காக இருந்திருக்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது, எனக்கு வந்து எந்த சொத்துமே வேணாம், எல்லா சொத்துமே நீயே வச்சுக்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா சொத்துமே வந்து உனக்கேன்ட்டு சக்திகளுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி வந்து எழுதி சைன் போட்டு கொடுத்துட்றாரு. உடனே வந்து வடிவை கூப்பிடுறாரு. வடிவு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூப்பிட்டு 2 பேருமே வந்து வாசல்ல வராங்க. வாசல்ல வந்தோடனே வந்து அப்படியே சரிஞ்சு வந்து வடிவு மேலே விழுறாரு. அதை பார்த்துட்டு வந்து வடிவு வந்து அழுறாங்க. அழுதோன்னா இங்கேருந்து வந்து கோமதியை கூப்பிடுறாரு. கோமதி கோமதின்னு கத்துறாரு. உடனே கோமதி வந்து வெளியே வராங்க. என்னாச்சுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, இல்ல எனக்கு இங்க விருப்பம் இல்ல, உன் வீட்டுல என்ன கொஞ்ச நாள் வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்னன்னா இதை நீ என்கிட்ட கேட்கணுமா, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா உன் உடம்புக்கு என்னாச்சுன்னு சொல்லுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து கதிர் கரெக்டா வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு அப்படின்றாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு வந்து கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க குடும்பத்துல எல்லாரும் பயந்துகிட்டே இருக்காங்க. என்னாச்சு, ஆனா கதிர் ஏதோ என்கிட்ட வந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி கோமதி நினைச்சிட்டே இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து முத்துவேல் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. கதிரை வந்து எல்லாருமே பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு, இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் தான், ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிரும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்து கூட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து வடிவ வந்து அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு ரொம்ப அழறாங்க. நீ சீன் வந்து இதோடய முடியுது. நாளைக்கு என்ன நடக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.